இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். இருந்தாலும் என் தாய்க்கு ரெட்ட முகம்தான். உள்ள புள்ளுன்னு சொல்லிட்டு பாசெல்லாம் பேர மேல ஒரு சின்ன இத்தனோடு பேசிக் விஷயம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நான் இப்ப ராதிகாவை அடையணும்னா இந்த மானச விலைக்குதான் ஆகணும். ஒருவேளை என் அம்மா என் பிளான தப்பி தவறு யாருக்கிட்டையாவது சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவுதான், மொத்தமும் முடிஞ்சது. ராதிகா, என்னது யுவன் அங்க நிக்கிறாரு? அப்போ அப்பனா இது மோன ஐயாவா? இல்ல இல்ல, யுவன், மானஸ். மிஸ் ராதிகா, நீங்க அழாதீங்க. பையன் கிடைச்சிரும். போலீஸ் அவனை தேடிக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் மானச தேடிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா கிடைச்சிருவான். அம்மா, அம்மா. என் டிஃபன் பாக்ஸை எங்கே வச்சேன்? கிடைச்சா நல்லா இருக்குமே. 3 மாசத்துல 2 டிஃபன் பாக்ஸை தொலைச்சிட்டேன். இதையும் தொலைச்சிட்டேன்னு தெரிஞ்சா என் பொண்டாட்டி தொடப்பத்திலே அடிப்பாளே. ஆமாம், நான் எங்கே உட்காந்து சாப்பிட்டேன்? பின்னாடி பக்கம் போய் பார்க்கலாம். எங்க வச்சேன் டிஃபன் பாக்ஸ? அட, அந்த கிளாஸ் ரூம்ல மட்டும் எப்படி லைட் எரியுது? நான் பார்க்கலன்னா 2 மாசத்துக்கு லைட் எரியும் போல இருக்க. பிரின்சிபாலுக்கு தெரிஞ்சா என் வேலை காலி. என்ன உண்டுலன்னு பண்ணிடுவாரு. நான் அந்த கிளாஸ் ரூமுக்கு போய் ஆஃப் பண்ணிடுறேன். அந்த கிட்னாப்பர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க மட்டும் என் கையில கிடைக்கட்டும். அவங்கள அடிச்சு அடிச்சு சின்ன பின்னமாக்கிடுவேன். என் குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க. அது சின்ன குழந்தை, பாவம். இவ்வளவு நேரம் ஆச்சு, ஏதாவது சாப்பிட்டானா கூட தெரியல. அவனுக்கு ஏதாச்சும் சாப்பிட கொடுத்தாங்களான்னு கூட தெரியல. அவன் பசி தாங்க மாட்டானே. ஐயோ பரிமா, ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் தைரியமா இருங்க. நீங்க தானே இந்த வீட்டுக்கு பெரியவங்க. இத பாருங்க, நீங்களே இந்த மாதிரி உடைஞ்சு போனீங்கன்னா மத்தவங்க நிலைமை என்ன ஆகும்? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. 100% மானச நமக்கு கிடைச்சிடுவான். அதுவும் மானச நமக்கு கிடைக்கும் போது அந்த கிட்னாப்பரை நம்ம சும்மா விட வேண்டாம். அவனை அடிச்சு உதைச்சு துவைச்சிடலாம். அவனுக்கு தூக்கமே இல்லாம பண்ணிடலாம். கண்டிப்பா. மானஸ் நல்லபடியா வீட்டுக்கு திரும்ப வந்தா போதும். அதுக்கப்புறம் அவனை ரொம்ப பத்திரமா நானே பாத்துப்பேன்.
மானஸ் வீட்டுக்கு திரும்ப வந்துடணும். இப்ப சரியாயிடும். ஹாய் அக்கா. மானஸ், ஐ நோ நீ ப்ராப்ளம்ல இருக்கேன்னு. நீ பயப்படாத. பி பிரேவ். நம்பிக்கையை கைவிட்டுறாத. ஏன்னா எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி, அதை பிரேவா ஹேண்டில் பண்ண உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஐ நோ நீ ரொம்ப பிரேவான பையன், எதை பார்த்தும் பயப்பட மாட்ட. ஸோ இன்னைக்கும் பயப்படாத. உனக்கு எதுவும் ஆகாது. ரொம்ப இருட்டா இருக்கீங்க, எதுவும் தெரியவும் மாட்டேங்குது. இப்ப நான் என்ன பண்றது? சில நேரத்துல பல்பை கொஞ்சம் ஆட்டினா பல்பு எரிய ஆரம்பிச்சிரும்ல. இது ரொம்ப மேல இருக்கே, நான் என்ன பண்றது?